ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையல் அறையில் சத்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் தீபாவளி ஸ்வீட்ஸ் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம தீபாவளியோட ஸ்பெஷல் முறுக்கு எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். ஒரே மாவில் ஒரே எண்ணெயில் 4 வகையான முறுக்கு. சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த முறுக்கை சுற்றலாம். இந்த முறுக்கு சுடுறதுக்கு நம்ம அம்மாச்சி, பாட்டி, அம்மா இவங்க தான் தேவை அப்படின்னு இல்லை, நம்மளே கூட ஈஸியாக சூப்பராக செய்யலாம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி முறுக்கு சுட்டு பக்கத்து வீட்டில் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து ரொம்ப பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முறுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடேறினதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 1 கப் ஆட் பண்ணிவிட்டால் அதே கப்பை மாவு அளக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், அடுத்து தேவைக்கேற்ப உப்பு கரெக்டாக பார்த்து போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து முறுக்கு நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா இது கூட பட்டர் சேர்த்திக்கிங்க. பட்டர் சேர்த்திட்டிங்கன்னா முறுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயவே 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எந்த கப்பில் தண்ணி ஊற்றுனமோ அதே கப்பில் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். சூடு ஆறுறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப் மட்டும் போட்டு கிளறி விடுறேன். அடுத்து மீதி இருக்க 1/2 கப்பையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி எடுத்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் சூடு ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துனிங்கன்னா முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிணையிற மாதிரி நல்லா உருண்டையாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம குச்சி முறுக்கு போட்டுடலாம். அதுக்கு குச்சி முறுக்கு தட்டு எடுத்துகிட்டு அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறலாம். முறுக்கு குழல் எல்லாத்துலேயுமே நல்லா நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அப்படி ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் முறுக்கு நல்லா புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம குச்சி முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் முறுக்கு புழியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஈஸியாக வந்துடும். அடுத்து இந்த குச்சி முறுக்கை நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த நீளத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். குச்சி முறுக்கு போட்டுட்டேன். அடுத்து நம்ம ரிங் முறுக்கு போடலாம். என்னோடய ஃபேவரெட். உங்களுக்கும் ரிங் முறுக்கு ஃபேவரெட் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதே குழலை வச்சு அந்த தட்டு குச்சி முறுக்கு போடுற தட்டையே வச்சு இப்படி போட்டு கூட நம்ம சுற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி ரிங் மாதிரி போட்டுக்கலாம். முறுக்கு குழல் இல்லாமல் கையிலே கூட போடலாம். இந்த மாதிரி மாவை தேய்ச்சி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ரிங்கு சூப்பராக வரும். இந்த மாதிரி ரிங் போட்டால் தான் பார்க்குறதுக்கு அப்படியே ரிங் முறுக்கு மாதிரி அழகாக இருக்கும். இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சிக்குங்க மாவை. ஒரு அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிட்டு ரிங் சேஃபுக்கு சுற்றிடலாம். இந்த மாதிரி 2 சைடு ஒட்டி விட்டோம்னா ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி போட்டால் தான் அழகாக வரும்.
அடுத்து முள் முறுக்கு, ஸ்டார் முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முறுக்கு நம்ம போட்டுக்கலாம். அந்த தட்டை எடுத்துகிட்டு அதிலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து இது எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த நீளத்துக்கு ஏற்ற அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது ஓலைப்பக்க வடை, தட்டு முறுக்குன்னு கூட சொல்லுவாங்க. அந்த பிளேட் எடுத்துகிட்டு அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு முறுக்கு மாவை போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதையும் நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் எடுத்துக்கலாம். இது எங்கள் ஊர் சைடு ஓலைப்பக்க வடைன்னு சொல்லுவாங்க. இப்போ 4 வகையான முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான் அடுத்து வேலை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக முறுக்கு மாவு செஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்து ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ரிங் முறுக்கையும் போட்டுடலாம். இப்போ ஒரு மதிகோதி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி திருப்பி விட்டுறலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு மதிகோதி வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் முறுக்கு சுடும்போது. இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே எண்ணெயில் நம்ம முள் முறுக்க போட்டுடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா முள் முறுக்கையுமே ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். அடுத்து இந்த முறுக்கையுமே மதிகோதி யூஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா பிரித்து விட்டுறலாம். முறுக்கு 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே எண்ணெயில் ஓலைப்பக்க வடையை போட்டு எடுத்துடலாம். நம்ம எண்ணெயில் போடும்போதே ஓலைப்பக்க வடை எப்படி புஷ்ஷுன்னு எலும்பி மேலே வருது பாருங்கள். கரெக்டான டெக்ஸ்சரு. இதுவும் 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் குச்சி முறுக்கையும் போட்டு எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. குச்சி முறுக்கையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 4 வகையான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரே மாவில் ஒரே எண்ணெயில் ஈஸியாக போட்டுட்டோம். எல்லா முறுக்குமே நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த முறுக்கை சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். எந்த பதம் எதுவுமே தேவையில்லை. நான் சொன்ன அளவுகளில் போடுங்க, கரெக்டாக வரும். என்னதான் நம்ம கடையில் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு எதுலேயுமே வராது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுங்க. வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. இந்த 4 முறுக்குலையுமே என்னோடய ஃபேவரட் முறுக்கு ரிங் முறுக்கு தான். ஏன்னா நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இதை கையில் மாட்டிட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட ஃபேவரட் முறுக்கு எதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லா முறுக்குமே பாருங்கள் எந்த அளவுக்கு முறுமுறுன்னு வந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.